கவனிக்கவே இல்லை வந்ததை. ஐயோ, நீ சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாளோ தெரியலையேடி. அவன் மனசு கஷ்டப்படும் தானே நான் உன்னை மட்டும் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இதை கேட்டா அவன் மனசு இன்னும் சங்கடப்படுமேடி. அவளை விட்டுட்டு ஏதோ பேசுறோன்னு நினைப்பாளேடி. இவங்க பேசினதெல்லாம் நம்ம கேட்டோம்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அதுவும் இல்லாம ஆதிக்கிட்ட சொல்லிடுவா பிரியா. தெரிஞ்சு தெரியாம இருப்போம். அப்புறம் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். பிரியா, வாபி, எப்ப வந்த? இப்பதாண்டி வந்தேன். ஆமா, நீங்க ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி முடிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அபி. ராதிகா சொல்லிட்டு இருந்தா ஆதி கால் அட்டன் பண்ணாமல் இருக்கவும் நீ அழுதுட்டு இருந்தேன்னு. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மற்றபடி வேற எதுவும் இல்லைம்மா. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி. நேற்று வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆதி கால் பண்ணவே இல்லை. நானாக தான் கால் பண்ணி கேட்டேன். பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் ஆதி என்கிட்ட சொல்லிட்டான், சார்ஜர் இல்லை, பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீ பயப்படாதன்னு தான் சொன்னான். ஆனால் காலையில் வரைக்குமே அந்த மாதிரி இருக்கும்னு தான் கொஞ்சம் பயமாயிடுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லடி. அதுக்கப்புறம் கால் பண்ண ரிங் போகுது, பட் அட்டன் பண்ணலை ஆள். அப்படியா? அண்ணா இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு காலை சீக்கிரமாகவே போயிட்டாண்டி. ஸோ மீட்டிங் அப்போது ஃபோனை சைலண்ட்டில் தான் போட்டிருப்பாங்க. அதனால் அவனை கவனிக்காமல் விட்டுருப்பான். மீட்டிங் முடிஞ்சதும் அவனே கால் பண்ணுவான். நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. சரிடி. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டு தாண்டி வந்தேன் வீட்டில் இருந்து வரும்போது. சரிடி. அபி, இப்போ ஓகேவாடி நீ? ஓகே தான் ராதிகா. சே, ஆதி எனக்காக எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறான். அவங்க அப்பாவையே எதிர்த்துட்டு நிற்கிறான். தேவையாதெல்லாம் பேசாமல் அவங்க அம்மா கிட்டே அந்த சாரியை கொடுத்துருந்தா இவன் எவ்வளோ திட்டு வாங்கியிருந்திருப்பானா. ஆதி கால் பண்ணதும் அவனை நேரில் பார்த்து மீட் பண்ணி அந்த சாரியை கொடுத்துடணும். கண்டிப்பாக கொடுத்துடணும். என்னால் ஆதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கொடுத்துருவோம், அதுதான் நல்லது. இது பிரியாவுக்கு ராதிகாவுக்கு தெரிய வேண்டாம். அபி, என்னடி உனக்குள்ளே பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி, சும்மா சும்மா. How are you? I am fine. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? அம்மா, இப்போ அப்பா ஆஃபீஸ் வர்றதே இல்லையாமே, நீங்கள் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்களாம்ல, உண்மையா? ஆமாம் சுதன், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களை பற்றி கேட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். பட் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற ஏஜ் தானே. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்றதுக்காக நான் இப்போ ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பாவுக்குமே தனி பிஸ்னஸ் இருக்குது, அவர் மட்டும் அதை ரன் பண்ணிப்பார். இதை நான் பார்த்துக்கிறேன். வெரி குட் ஆதித்யா, இப்படி தான் இருக்கணும். பரவாயில்ல ஆதித்யா, உங்கள் ஏஜுக்கு நீங்கள் தனியாக ஆஃபீஸை ரன் பண்ணுறீங்க. இதுக்காகவே உங்களை பாராட்டணும். தேங்க்யூ சுதன். அப்புறம் நீங்கள் எங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுமே பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும். அது மாதிரி தான் இப்போது ஒரு சாரீ உங்களுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு ஓகே சொல்லியாச்சு. நீங்களும் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஜஸ்ட்டு 5 பீஸ் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் தான் அதிகமான பீசஸ் கொண்டு வர முடியும். சரிங்க ஆதித்யா, நீங்கள் காமிங்க. சர்மி சார். அந்த சாரீஸ் அப்படி சுதன் கிட்ட காமிங்க. ஓகே சார். நல்லா இருக்கு ஆதித்யா, சூப்பர். கலர் காம்பினேஷனே சூப்பராக தான் இருக்குது. ஓகே தான், நாங்கள் இதவே வாங்கிக்கிறோம். தேங்க்யூ சுதன். சர்மி, அந்த சாரீஸை டேபிளில் வச்சுட்டு போமா. சார், ஒரு முக்கியமான விஷயம், கோவப்படாதீங்க. எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சுதன் போகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நீ போ, இங்கே போங்க சர்மி. ஆதித்யா இருங்க, அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போமே. இங்கே பாருமா, நீ சொல்லு. சார், அப்படின்னு ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் அதிகமாக வந்துட்டே இருக்கு. என்னால் அட்டன் பண்ணவும் முடியல, பண்ணாமல் இருக்கவும் முடியல. அவங்க எப்படியும் 100 டைம்ஸ்க்குள்ளேயே கால் பண்ணியிருப்பாங்க சார். என்ன சார் பண்ணுறது? சர்மி போங்க, நான் பேசிக்கிறேன். ஆதித்யா, இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? கூல்.
ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும், நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை சுதன், எமர்ஜென்சிலாம் கிடையாது, நான் அப்புறமா பேசிக்கிறேன். சர்மி, நீங்கள் போங்க, போய் கால் அட்டன் பண்ணி ஆதித்யா முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க, அவங்களே வந்துட்டு கால் பண்ணுவாங்க, அது வரைக்கும் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே ஆதித்யா, இந்த சாரீஸே இருக்கட்டும். ம், ஓகே சார். அண்ட் ஒன் செகண்ட், திரும்ப சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்ககிட்ட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்தீங்கன்னா கேன்டீனில் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். ம், போகலாம் ஆதித்யா. வெற்றி, ஏய், அப்படி பார்க்காதடி, சும்மாவே உன் கண்ணை பார்க்க முடியாது, இல்லை நீ வேற திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, நான் அப்படி பார்க்கல, என்ன பாருங்க. ம், நார்மலாக பாரு. நீ குறுகுறுன்னு பார்த்தா தானே எனக்கு பயமாக இருக்கு. சரி சரி, இனிமே அப்படி பார்க்க மாட்டேன். சரி. வெற்றி, உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேங்க. என்ன சக்தி? நேற்று நைட்டு எங்க அம்மாவா வந்து என்கிட்ட பேசினாங்கங்க. ஏன், உங்கள் அம்மாவுக்கும் உனக்கு என்ன வாக்கிய தகராறா? அடிச்சு மல்லு கட்டிட்டு கிடந்தீங்களா பேசாமல் இருக்கிறதுக்கு? என் மேலே தானே கோவம், அதுக்காக உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்களா? நீ சொல்றத கேளுங்க. எங்க அம்மாவா வந்து என்கிட்ட, நானே வெற்றிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது வரைக்கும் நீயும் வெற்றி அவசரப்படாம இருங்க. அண்ணன் இருக்கும்போது தம்பி எப்படி கல்யாணம் பண்ணுவியா, அந்த மாதிரி தானே நீயும் அக்கா இருக்கும்போது தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ண முடியும். கொஞ்ச நாள் பொறுங்க, எங்க அண்ணிக்கிட்ட நானே பேசி சம்மதம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நான் கூட சொல்லலாம்னு நினைச்சேன், ஈசத்துக்கிட்ட பேசினா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு. எங்க நான் சொல்ல போய் எங்க அம்மா திட்டிடுவாங்களோன்னு ஒரு பயம். சரி, பெரியவங்களுக்குள்ள பார்த்து பேசிக்கிறட்டும்னு நானும் விட்டுட்டேன். அப்போ முதல்ல வந்ததுமே இதை தானடி நீ சொல்லியிருக்கணும். சொல்லணும் தான் நினைச்சேன், மறந்துட்டேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சுல, அதான் சொல்றேன். ம், சரிடி. ஆமா, இந்த சாரியாவது உன்னோட தான், இல்லை இதுவும் சின்ன பொண்ணு அண்ணியோட தான்? எங்க அக்காவோடது தான். என்கிட்டன்னு பெருசா சாரீஸ்லாம் கிடையாது, ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கும். அதை அடிக்கடி கட்டி அதுவுமே கொஞ்சம் பழசாயிருச்சு. எங்க அக்கா கிட்ட தான் வாங்கி கட்டிட்டு வருவேன். நான் மட்டும் இல்லை, ராதிகாவுமே அப்படிதான் பண்ணுவா. அப்படியா? அப்போ ஈவினிங் என் கூட வா. எங்க வெற்றி? அதான் சொன்னேன்ல சாரீஸே இல்லைன்னு. இப்படியே இருந்தா இப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் டெய்லி சாரீ தான் கட்டணும்னு சொல்லிட்டேன். இப்போ எதுக்கடி இப்படி ஷாக் ஆகுற? அந்த அளவுக்கு நான் ஒண்ணுமே சொல்லலையே. என்ன ஒண்ணுமே சொல்லலையா? ஒரு பொண்ணா பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் சாரி கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. அதை கொஞ்ச நேரம் கட்டியிருந்தாலே எப்படா நாங்கள் நைட்டி போடுவோம்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இதில் நாள் முழுக்க டெய்லியுமா? என்னால முடியாது, என்ன ஆளை விடுங்கப்பா. சரி சரி, சும்மா தான் சொன்னேன். டெய்லி இல்லாட்டினாலும் ஃபங்க்ஷனுக்காவது நீ கட்ட மாட்டியா என்ன? அதுக்கு சாரீஸ் வேணும்ல. எத்தனை நாள் இப்படி உங்க அக்கா கிட்டேயே கேட்டுட்டு இருப்ப? வா, நான் எடுத்து தரேன். அதெல்லாம் வேண்டாம் வெற்றி, இப்போதைக்கு எனக்கு சாரீஸ் எதுவும் வேண்டான்றதுனால தான் நான் எடுக்காம இருக்கேன். இல்லாட்டினா என்னோட சேலரியை வச்சே நான் எடுத்திருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கூப்பிட்டு நீ வராமல் இருக்கக்கூடாது. நீ வர்ற, நான் சாரி எடுத்து தரேன். நீ எடுத்துட்டு போய் ப்ளவுஸ் தைக்கிற. அதே மீறி அத்தை ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அப்பா சாமி, இப்போதான் பெரிய சண்டை முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சே நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பி வந்து பிரச்சனையில முடிஞ்சிடாம இருந்தா சரி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா பொறுமையா இருப்பீங்கல்ல? கண்டிப்பா நான் வரேன். அதுக்காக எங்க அம்மா கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன், அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களா? வாங்கக்கூடாதுன்னா சொல்ல மாட்டாங்க. எதுக்கு வெற்றி தம்பியை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி திட்டுவாங்க. யாரா இருந்தாலும் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏன் பொண்டாட்டிக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், இதுல எனக்கு என்னடி கஷ்டம்? சார், உங்க ஒய்ஃபுக்கு நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்து கொடுங்க. அது வரைக்கும் உங்க வேலையை பார்த்தா போதும். ஏய் இல்லடி, இப்ப இருந்தே ட்ரைனிங் எடுக்கிறேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல? எஸ்கியூஸ் மீ, சாரி எடுக்க வரணுமா வேண்டாமா? வரணும் வரணும். அப்போ சைலண்டா இருங்க. சரிடி, நான் உன்னை சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீ என்ன சொல்லு. மொத்தம் 2 பேரும் பேசாம அமைதியா வாய் மூடிட்டே இருப்போம். அப்படிதான் இருக்கணும். வெற்றி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ நம்ம விஷ் பண்ணிடுவோமா? பண்ணலாமே.
ஹாப்பி பர்த்டே சஞ்சனா பாப்பா. இன்னைக்கு இருக்க மாதிரி நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் என்ன? ஆமாடா தங்கம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே பர்த்டே சஞ்சனா சஞ்சனா குட்டி. குட்டி. சக்தி, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் வெற்றி, இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரி, போலாமா? போலாம் வெற்றி. Sanjana Sanjana Papa, Papa, many many more more happy returns of the day. God God bless bless you. you. Lifelong happy-ஆ எப்பவும் இருக்கணும். ஹாப்பியாக இருக்கணும். வெற்றி அண்ணாவும் சக்தி அண்ணியும் விஷ் பண்ணியிருப்பாங்க. பட் பிரசாந்தனி சிஸ்டருக்கு என்னையும் அபியும் தான் அதிகமாக பிடிக்கும். அதனால் எங்கள் வாயாலேயே சொல்லலான்னு தான் நாங்களே இப்போ வந்து சொல்கிறோம். சஞ்சு, அப்புறம் முக்கியமான விஷயம், அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு சமத்தா இருக்கணும். சுதன், இங்கே காஃபி ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்க ஆதித்யா, அப்போது காஃபியே சொல்லிடுங்க 2 பேருக்கும். சரிங்க சுதன். அண்ணே 2 காஃபி கொடுங்கண்ணே. சரிங்க சார். ஏங்க, நான் வேணா ஆதிக்கு கால் பண்ணி பார்க்கட்டுமா? எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே பதட்டமா இருக்கு. அங்க மீட்டிங் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்காம தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நான் வேணா ஒரு கால் பண்ணட்டுமாங்க ப்ளீஸ்? நீ கால் பண்ணால் மட்டும் உன் புள்ள எடுத்துருவானா? அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் கேளு. நீ கால் பண்ணி தான் அவன்கிட்ட கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன் கேட்டுக்க. உன் பையன் எப்படியும் அந்த பிஸ்னஸில் கோட்டை விட்டுருப்பான். எப்படியும் அந்த கிளைண்ட்டு இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பான். இவன் அதைத்தான் வீட்டில் வந்து சொல்ல போகிறான். இது எதுக்கு நீ ஆதிக்கிட்ட கேட்டுக்கிட்டு? நானே சொல்கிறேன்ல, ஒரு பொண்ணு சாரி செலக்ட் பண்ணி கொடுத்தே 1008 பிரச்சனை சொல்லுவாங்க. இதில் அவனாக பார்த்து செலக்ட் பண்ணானா எப்படி அது நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும் சொல்லு. உங்ககிட்ட கேட்டது ஏன் தப்பு தான். வருவான்ல ஆதி, வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். அவங்க ஓகேன்னு சொன்னாங்களோ இல்லை வேண்டான்னு சொன்னாங்களோ அதை வந்து அவன் சொல்லட்டுமே. அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுமா? நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க. சரி விடு, நான் சொன்னதை அப்படியே ஆதி சொல்லணும்னு நீ நினைக்கிற. வந்து சொல்லுவான், கேட்டுக்கோ காது குளிர. தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்க. உண்மை சொன்னாலே அம்மாவுக்கும் பையனுக்கும் கோவம் வந்துடுது. நான் சொன்ன மாதிரி மட்டும் ஆதி சொன்னால் என்னடி பண்ணுவேன்? ஒருவேளை ஆதி பாசிட்டிவாக சொன்னா? அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. அப்படியே நடந்தாலும் அதை அப்பா பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி சொன்னால் என்ன பண்ணுவேன்? சரி, உங்கள் வழிக்கே வரேன். ஆதி ஒரு வேளை அதை ஓகே பண்ணலனா இனிமே நானே சொல்கிறேன், அந்த ஆஃபீஸ் பக்கம் ஆதி போகவே மாட்டான். ஒரு வேளை ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்கள் அவன் லைஃப்பில் தலையிடவே கூடாது. ஆஃபீஸை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது. அதே மீறி நீங்கள் கேட்டிங்கன்னா நானே ஆதியையும் பிரியாவையும் கூட்டிகிட்டு தனியாக போய்கிட்டே இருப்பேன். என்ன வாயை புழக்கிறீங்க? ஓகேவா? சரி, நான் உன் வழிக்கே வரேன். நீ சொல்கிற மாதிரி கேட்குறேன். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் பொண்ணையும் உன் பையனையும் நம்பி போகிறேல, உன் பொண்ணு நாளைக்கு போகிற வீட்டில் அவள் புருஷன் பேச்சை கேட்டு நடப்பான். உன் பையன் அவனுக்கு வரப்போகிற பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடப்பான். கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறது நான் தான். அதை முடிவு பண்ணிக்கோ. அதெல்லாம் தெரிஞ்சுதாங்க சொல்கிறேன். சாதாரண பசங்களாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவானுங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் 3 பேருமே நீங்கள் கண்டுக்கிட்டதில்ல. இனிமேல் மட்டும் என்னத்தை பார்த்து கிழிக்க போகிறீங்க? அதெல்லாம் என் பிள்ளைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே அவங்க பார்த்துக்கலனாலும் எனக்கு என்னவே பார்த்துக்கிற தெரியும். சர்மி, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சர்மி, இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பல போராட்டங்களுக்கு பிறகு ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வேலையை இதில் காமிக்கணும்னு நினைக்காதீங்க சர்மி. நீங்கள் என்ன காரணத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சார், நான் ஒன்றுமே பண்ணலையே. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு திட்டலாமே. இங்கே பாருங்க சர்மி, ஒன்று இங்கே நடக்கிறது எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறீங்க, இல்லாட்டினா கிளைண்ட்டு முன்னாடி வந்து இப்படி மேனேஜ் இல்லாத மாதிரி நடந்துக்கிறீங்க. சுதன் இருக்காரு, அவருக்கு முன்னாடி வந்துட்டு கால் வருது அது வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் முக்கியமான டீல் பேசிகிட்டு இருக்கேன்ல, உங்களை ஓரமாக தானே வந்து நிற்க சொன்னேன். இல்லாட்டி நீங்கள் உள்ளே வராமலே இருந்திருக்கலாம்ல. நான் அப்போவே என்ன சொன்னேன், எந்த கால் வந்தாலும் பரவாயில்ல, சைலண்டில் போடுங்க, அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். சொல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் சார், நான் அட்டன் பண்ணல சார். அதிகமாக வந்தது கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன். என் மேலே தப்பு இருந்தால் ஐம் ரியலி சாரி சார். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். சரி, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சர்மி.
எங்கள் அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது இதில் நான் ஜெயிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆர்டரை நான் எடுத்திருக்கேன். இந்த ஆர்டர் நம்ம கைவிட்டு போச்சுன்னா உங்களுக்கு இங்கே வேலை இருக்காது, பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. ஓகே சார், இனிமே இந்த மாதிரி தப்புலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே கொஞ்சம் டீசெண்டா இருக்கேன் சார். சரிங்க சர்மி, ஃபோனை கொடுங்க. இந்தாங்க சார். நீங்கள் போங்க. இதுக்கு இவத்தன் டைம் கால் பண்ணியிருக்கான். ச்சே, பிரியா கிட்ட சொல்லிட்டாவது வந்திருக்கணும். நான் ஒரு லூஸு, அவசரத்தில் சொல்லாமல் வந்துட்டேன். சரி, கால் பண்ணுவோம். நீங்கள் அழைக்கும் நபர் உங்களது அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பிறகு முயற்சிக்கவும். என்ன அவ ஃபோன் எடுக்க மாட்றான்? சரி, திருப்பி கால் பண்ணி பார்ப்போம். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கவும். என்ன இவ்வளோ நேரம் ரிங்கு போச்சு, இப்போ பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. பழிக்கு பழி வாங்குறாளோ? ச்சே, அவளாம் அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லையே. என்ன ஆச்சுன்னு தெரில. சரி, பிரியாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ, சொல்லு அதி. பிரியா எங்கே இருக்க? ஏன் அதி? வீட்டில் தான். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அபிக்கு கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரிங்கு போச்சு, அப்புறம் பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் கூட இருக்கானான்னு கேட்கலாமேன்னு பார்த்தா நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்ட. ஏதாவது தெரியுமா? ஏண்டா, உனக்கும் அவளுக்கு வேற வேலையே இல்லையா? ஒன்று அவள் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டே, இல்லை நீ ஃபோன் பண்ணா அவள் எடுக்க மாட்டே. இல்லாட்டினா ரெண்டு பேரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். ஏதோ கால் பண்ணாலும் உனக்கு, நீ எடுக்கலையா? காலேஜ் வந்ததுலேருந்து ஒரே அழுக. அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அழுது. என்ன பிரியா, ஃபீவர் அடிக்குதுன்னு சொல்ற, அப்புறம் இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? ஆதி, ஒரு நிமிஷம். காலேஜில் இருக்கும்போது லைட்டாக தான் ஃபீவர் இருந்தது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃப்னு வருதுல்ல. சரி, நீ வந்ததுக்கப்புறம் நேரில் கூட ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்போ வருவ? இதோ முடிஞ்சிடி மீட்டிங்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். சீக்கிரம் வாடா, அப்பா வேற இங்கே கத்திட்டு இருக்காரு. அவருக்கு வேற வேலையே இல்லை. சரி, வை, வந்து பேசிக்கலாம். சரி ஆதி, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாவே வா. சரிடி. சர்மி, இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். சர்மி, திரும்பவும் சொல்கிறேன், விளையாட்டுத்தனமாக இருக்காதுங்க. இது நம்மளோட ஆஃபீஸ், நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களை நம்பி தான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறோம், பார்த்துக்கோங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபீஸை பார்த்துக்கோங்க. இப்பவும் போல் 5 மணிக்கு மேலே எல்லாரையும் போக சொல்லிடுங்க. சார், ஆனால் 4:30க்கே ஆஃபீஸ் முடிஞ்சிடுமே சார்? அது எனக்கும் தெரியும் சர்மி, இருந்தாலும் அரை மணி நேரம் சேர்த்து வேலை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா புது ஆர்டரு கைமீறி போயிடக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். அப்புறம் அந்த 1/2 hour சேர்த்து வேலை பார்க்குறாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு டீ மட்டும் கொடுத்துருங்க. சரிங்க சார். சரிங்க சர்மி, ஏதாவது தேவைன்னா இல்லை எமர்ஜென்சினா எனக்கு உடனே கால் பண்ணுங்கள். ஓகே சார். அப்புறம் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க பார்க்கலான்னு கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே இருங்க. வேலை பார்க்கலன்னா அவங்கள்ட்ட சொல்லி, இது முக்கியமான ஆர்டரு, இதுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும்னு சொல்லி வேலையை பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். என்னவோ எல்லா தடவையும் இப்படி தான் சொல்கிறீங்க. இந்த தடவை பார்ப்போம். இந்த தடவை நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வேலை தான் போகும், பார்த்துக்கோங்க. ஐயோ, எல்லாமே என்னாலதான். நான் அப்பவே ஆதிக்கிட்ட சொன்னேன், வேண்டாண்டா ஆதி, உங்க அப்பா கிட்ட பிரச்சனை வச்சுக்காத, எதுக்கு இப்படி பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவன் ஒரு நாளாவது நான் சொல்றதை கேட்டுட்டானா? இப்ப பாரு, என்னால அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஒரு சாரிக்காக இவ்வளவு சண்டை வரும் நினைச்சிருந்தேன். அந்த சாரியை நான் வாங்கியிருந்திருக்கவே மாட்டேன். ஆதி ஆசையா கொடுத்ததுனாலதான் அந்த சாரியவே வாங்கினேன். அவங்க அப்பாவுக்கு தெரியாம கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருந்திருக்கவே மாட்டேன். ஏன் எங்கிட்ட என்ன காசு பணமா இல்ல? எங்க அண்ணன் நல்லாதான் சம்பாதிக்கிறேன், எங்க அப்பாவும் சம்பாதிக்கிறாரு. எனக்கு எடுத்து கொடுக்காத ட்ரெஸ்ஸா இவங்க அப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. எப்படி எல்லாம் பேசியிருக்காரு. என்னால பாவம் ஆதிக்கம் திட்டு விழுந்துருச்சு. ஒண்ணு பண்ணுவோம், அந்த சாரியை திருப்பி கொடுத்துருவோம், இல்ல அந்த சாரிக்கான காசை திருப்பி கொடுத்துருவோம். நமக்கு எதுக்கு பம்பு? நம்மளால யாரும் அசிங்கப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. கால்ல இருந்து எத்தனை கால் பண்ணிருக்கேன், ஒரு கால் கூட அட்டன் பண்ணல.
நாள்ல இருந்து அவ்வளோ மீட்டிங் போயிட்டு இருந்தது. அது நீ ஏன்னு வெறுத்துட்டல. இனிமே நான் யாருக்காக இருக்கணும்? நீ மட்டும் என்ன விட்டு நான் இருக்கவே மாட்டேன் பாரு. இனிமே ஆதிக்கிட்ட பேசவே மாட்டேன். என்ன மொத்தமா வெறுத்துட்டல நீ. சக்தி நல்லா யோசிச்சுக்கடி, சாரீஸ் போதுமான்னு. இன்னும் எடுக்கிறதுனால எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல வெற்றி, இதுவே போதும் தான். எனக்கு எதுக்கு இவ்வளோ சாரீஸு? கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். இப்போவே எடுத்து வச்சு என்ன பண்ண போறேன்? காசை பற்றிலாம் நீ கவலைப்படாதடி, மாமா இதுக்கு இருக்கேன், நான் வாங்கி தரேன். மாமாவா? அது யாரு? எங்க அங்கிட்டு இருக்காங்களா? எங்க காணும்? அப்படி யாருமே எனக்கு தெரியல வெற்றி. என்னதான் சொன்னேன், தெரியாட்டி விடு. சரி சரி, கோவப்படாதீங்க. கூல், விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு இது போதும் வெற்றி. அப்படி ஏதாவது தேவைன்னா நானே கேட்குறேன். சரி, சாரீஸ் மட்டும் போதுமா, இல்லை அக்சசரிஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வெற்றி. சாரி மட்டுமே போதும். இதையே நான் எப்படி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி ப்ளவுஸ் தைக்க சொல்லி கொடுக்க போறேன்னு தெரியல. உனக்கு கொடுக்க தெரியலன்னா என்கிட்ட கொடு. எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்கு, நான் அங்கே கொடுத்துக்கிறேன். ஏன் வெற்றி, நான் நேற்று என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நாள் என்ன கலர் சுடிதார் போட்டிருந்தேன்னு தெரியுமா? ஏன் சக்தி கேட்குறேன்? எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த பொண்ணு கடை மட்டும் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? அப்படி சொல்லலடி லூஸு. எப்படி கொடுக்க போறேன்னு தெரிலன்னு சொன்னேன்ல, அதனால நீ என்கிட்ட கொடுத்தா நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கூட கொடுத்து விடுவேன். அதுக்கு சொன்னேன், நீ உடனே தப்பா நினச்சிக்கிட்டியா? ஒன்றும் தேவையில்லை, நோ தேங்க்ஸ். நானே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. சரி சரி, கூல், கோவப்படாத. இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு மட்டும் துறைக்கு தெரியலை. ஆனால் அந்த டெய்லர் கடை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சக்திமா, நான் கோவமா இருக்கேன். சக்தி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் கோவமா இருக்கேன்னு சொல்றேன். இல்லை போங்க அங்கிட்டு. யாரு நீ? என் மேல கோவமா இருக்கியா? இந்த பக்கம் திரும்பும்போது கோவமாவும், அந்த பக்கம் திரும்பும்போது சிரிச்சிட்டும் இருக்கு, அப்படித்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் கோவமா தான் இருக்கேன். யார் சொன்னா நான் சிரிச்சேன்னு? யார் சொல்லணும்? அதான் கண்ணாடியே காமிச்சு கொடுக்குதே. ஏண்டி, துணி கடைனா கண்ணாடிலாம் இருக்கத்தானடி செய்யும். அதுக்கு முன்னாடி நீ சிரிச்சேன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியோ? சரி, இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். சரி விடுங்க வெற்றி, இது கடை. இது கடை தான். நான் என்ன பீச் நான் சொன்னேன்? வெற்றி, சரிடி, பேக்கு கொடு. பரவாயில்ல வெற்றி, நானே வச்சுக்கிறேன். இது அவ்வளோலாம் ஒன்றும் வெயிட் கிடையாது. பரவாயில்ல சக்தி, வீடு வரைக்கும் நான் வச்சிருக்கேன். உங்க வீடு வந்தோடனே நீ எடுத்துட்டு போய்க்கோ. அப்போ நீங்க தான் என்ன கொண்டு போய் விட போறீங்களா? ஆமாடி, இவ்வளோ வச்சுட்டு நீ எப்படி பஸ்ல போக முடியும்? நானே கொண்டு போய் வீடு வரைக்கும் விட்டுட்டு வரேன். வேண்டாம் வெற்றி, அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. சரிம்மா தாயி, வீட்டுக்குள்ளெல்லாம் வரல, தெரு வரைக்கும் வர்றேன். அதுக்கு அங்கிட்டு நீ போய்க்கோ. சரிங்க வெற்றி. பேகு கொண்டா. என்னடா வாய்ஸ் அவுடால் விட்டுட்டு போன? நீ வந்து நிற்கிற சைலண்ட்டை பார்த்தாலே தெரியுது. அந்த கிளைண்ட்டு உன்னோட சாரீஸ் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல இருக்கு. அப்போ இதுலேயும் நீ தோத்துட்டியா? இப்போ ஒத்துக்கிறியா இந்த பிஸ்னஸ்க்கெலாம் நீ லாய்க்கப்பட்டு வரமாட்டேன்னு? இப்போவும் சொல்கிறேன், அப்பா சொல்கிறத கேட்கு. நான் பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறேன், நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டால் போதும். இங்கே பாருங்கப்பா, எப்பவும் போல் நீங்கள் மட்டும் பேசணும்னு நினைக்காதீங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைங்க. அப்படி நினச்சி தான் இத்தனை வருஷமாக என்னை வளர விடாமலே வச்சுருந்தீங்க. ஆனால் இனியும் சொல்கிறேன், உங்கள் ஆசை என்கிட்ட நிறைவேறாது. நான் வளருவேன், இதுக்கு மேலேயும் வளர்ந்து நிற்பேன். உங்களை விட அதிகமாக நான் சம்பாதிப்பேன். பார்க்குறீங்களா? என்ன சொன்னீங்க? கிளைண்ட்டு போயிட்டாரா? யார் சொன்னது உங்ககிட்ட? சொன்னதை விட அதிகமான விலைக்கு அவர் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்படி தான் ஆசைப்பட்டேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் ஜெயிச்சு வந்து உங்கள் வாயை அடைக்கணும்னு. நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான், பாதி தூரம் கடந்துட்டேன். இனி அவர் சொன்ன அளவுக்கு ஸ்டாக் ரெடி பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா நான் முழுசாக ஜெயித்த மாதிரி.
அப்போ நான் உங்களை பேசிக்கிறேன். பிரியா, டைம் ஆகுது, வா போகலாம். இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். சுதனுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது, கண்ணாடி போடாமல் வந்திருப்பான். அதனால உன் சாரி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால ஆர்டர் ஓகேன்னு சொல்லியிருப்பான். இன்னும் நீ ஒன்றும் முழுசாக கொடுக்கல, கொடுத்துட்டு பேசு. இப்போ எதுக்கு நீ அவளை கூப்பிட்ற? அவளுக்கு முக்கியமான வேலை வெளியே இருக்குது, அதனால தான் கூப்பிட்றேன். அதுவும் இல்லாமல் அவள் எனக்கு தங்கச்சி தானே. ஏன் அவளை வெளியே கூட்டு போகிற உரிமை எனக்கு கிடையாதா? எது சொன்னாலும் வாய் அடைக்க வேண்டியது. என்னமோ பண்ணுறா. பிரியா, நீ வா, டைம் ஆகுது. சரிண்ணா. அப்புறம் அப்பா, இப்போ நான் இருக்கேன்ல ஆஃபீஸ், சேச்சே என்னோட ஆஃபீஸில் உங்களோட திங்ஸ் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா எப்படியும் இந்த ப்ராஜெக்டில் நான் ஜெயிச்சிருவேன். ஸோ நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு வரக்கூடாது. உங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பி உங்கள் கம்பெனிக்கு போய்க்கலாம். புரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களாங்க ஏன் பிள்ளைய சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டான். இன்னும் பாதி கடலை தாண்டிட்டான். இன்னும் மீதி கடலை தாண்டிட்டானா அப்புறம் அவனை யாராலையும் கையில் பிடிக்க முடியாது. அவன் சொன்ன மாதிரி உங்கள் திங்ஸ் எடுக்க நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. இதுக்கு மேலே என் பிள்ளைய குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு நல்ல அப்பாவாக இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி முடியலைன்னா ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்க. நீ ஜெயிச்சாதானடா நான் ஆஃபீஸை விட்டு போக முடியும். ஒரு வேளை கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லி ஆர்டரை கேன்சல் பண்ண சொன்னால் அப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சியை வச்சுக்கிறேன்னு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீ என் பின்னாடி தான் இருக்கணும். நீ வளரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்னை எதிர்த்துட்டு நீ வளரவே கூடாது. அது என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. சுதன் உன் ஆர்டரை ஓகே சொன்னதுனால தானே இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டுருக்க. நாளைக்கே அவரே கால் பண்ணி ஆர்டரை கேன்சல் பண்ணுவார். பண்ண வைப்பேன். அப்போ தெரியும் இந்த மகேஷ் யாருன்னு. நாளைக்கு தெரியும்டா ஆஃபீஸை விட்டு போகிறது நீயா இல்லை நானான்னு. நீ வந்து கெஞ்சுவ, அப்பா உங்கள் பேச்சை கேட்காம போயிட்டேன், தப்பு தான், உங்களுக்கு சப்போர்ட்டாக வேணா நான் நிற்கிறேன்னு கேட்படா. அப்போ பார்த்துக்கிறேன் உன்னை.